ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் பிஎல்எம் சைக்கிளை பற்றியான ஒரு ஃபுல் இன்ட்ரோ வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம்னா பார்த்துருப்போம். ஸோ அது கூடவே கேடுனா என்ன அண்ட் சிஏஇனா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஏஇனா என்ன, ஸோ எப்படி ஆக்சுவலாக அதில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஃபுல் இன்ட்ரோ வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்க ரஞ்சித். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிமுலேஷன் டெக் தமிழ். ரைட், ஸோ வாட் இஸ் சிஏஇ? கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் செஷன்லேயே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன டூல்? டிசைன் வேலிடேஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைனை வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், ஒரு டிசைனை வந்துட்டு வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக நம்ம அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேலிடேட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வேலிடேட் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து என்ன அப்படின்னா சிஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் மோஸ்ட்லி வந்துட்டு எதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிஏஇ அப்படிங்கிற இந்த டூலை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிசைன் வேலிடேஷன்னா என்ன, எதுக்காக டிசைன் வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் டிசைன் வேலிடேஷன் அப்படின்னு தெரியணும். ரைட், ஸோ இந்த டிசைன் வேலிடேஷன் பற்றி வந்துட்டு லாஸ்ட் செஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டீட்டெயில்டாக பேசணும். பட் ஸ்டில் ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ இப்போ என் கையில் ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த காம்போனண்ட்டை பற்றியான ஒரு சில கொஷின்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காம்போனண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ டியூ டு தட் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அண்ட் டியூ டு தட் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு டிஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த டிஃபார்மேஷன் வந்துட்டு வேணும். அண்ட் இந்த டிஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த டிஃபார்மேஷன் வந்துட்டு ரேப்பிடாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த காம்போனண்ட்டோட ஓவரால் லைஃப் எவ்வளவு, இந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன், கேட்குறேன். ஸோ இதுக்கெலாம் யார் ஆன்சர் சொல்லுவா அப்படின்னா ஒரு சிஏஇ இன்ஜினியர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஆன்சர் சொல்லுவார். ரைட், ஸோ ஒரு டிசைன் வந்துட்டு சஸ்டைனபிளா இல்லை வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, இதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிசைன் வேலிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் we can say that design validation is a process of finding the results like stresses, displacement, strain, fatigue and eigenvalues, heat flux and many more. நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எதில் தான் வரும் அப்படின்னா இந்த டிசைன் வேலிடேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸில் தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிஇ இன்ஜினியரோட அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் திங் இஸ் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸில் வந்துட்டு ஒரு டிசைனை வந்து வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். நான் வந்துட்டு ஒரு டிசைனையே வந்துட்டு வேலிடேட் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரிக்கல் மெத்தட், தேர்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இந்த அனலிட்டிக்கல் மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான மெத்தட் தான். ஸோ நம்ம வந்துட்டு அடிக்கடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எங்கேருந்து அப்படின்னா ரைட் ஃப்ரம் அவர் காலேஜஸ். ஸோ காலேஜஸ்லேருந்தே நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அனலிட்டிக்கல் மெத்தட். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எடுத்தோடனே என்ன பண்ணுவோம் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு ஒரு கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சொல்யூஷன் போட்டு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவோம் அந்த சொல்யூஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ரைட், இதில் அனலிட்டிக்கல் மெத்தடில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியாக இருக்கிற ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணிடலாம், பேப்பர்லேயே போட்டு சால்வ் பண்ணிடலாம். அதுவே ஒரு ப்ராப்ளம் ரொம்ப சூப்பர் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, பேப்பரில் போட்டு அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதான் வந்துட்டு இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் அனலிட்டிக்கல் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் let us have a rectangle. ஸோ இந்த ரெக்டாங்கிளில்
ஸோ இதை வந்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு என்னது பி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதோட ஏரியா வேணும். ஸோ ஈஸி, எல்லாருக்குமே என்ன தெரியும். ஸோ இதுக்கோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஸோ L into B அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸியாக வந்துட்டு இதுக்கு L into B அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். இன்கேஸ் வந்துட்டு ஃபார்முலாவே தெரியாத ஒரு ஷேப்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ டேரெக்டாக இதுக்கு வந்துட்டு என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஃபார்முலாஸும் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா, ஸோ நம்ம டேரெக்டாக எதுக்கு தான் போகணும் அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். பட் வந்துட்டு அகைன் வந்துட்டு அது என்னது ஒரு அக்யூரேட்டான சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. ரைட். இந்த அனாலிட்டிக்கல் மெத்தடில் நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வர ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100% வந்துட்டு எப்படி இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது அனாலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக்கல் மெத்தட். ஸோ நியூமரிக்கல் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த CAE அப்படிங்கிற அந்த கேட்டகரியே எதில் தான் வரும் அப்படின்னா இந்த நியூமரிக்கல் மெத்தடில் தான் வந்துட்டு என்ன ஆகும் வரும். ஸோ நியூமரிக்கல் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட். நியூமரிக்கல் மெத்தடில் என்ன அது நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ அனாலிட்டிக்கலுக்கும் நியூமரிக்கலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தடில் ஆல்ரெடி இருக்கிற ப்ரிஸ்கிரிப்டு தியரிட்டிக்கல் ஃபார்முலாஸ், ஒரு இதுக்கு வந்துட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் தியரம்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை சாஃப்ட்வேரில் என்ன பண்ணியிருப்பாங்க, என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அல்காரிதமும் என்ன பண்ணியிருப்பாங்க, சால்வ் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆல் வி நீட் இஸ் நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இன்புட் என்னென்ன இன்புட்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அவுட்புட் கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ சாஃப்ட்வேரே ரன் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டை வந்துட்டு கொடுத்துரும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தடை கம்பேர் பண்ணுறப்ப நியூமரிக்கல் மெத்தடில் வந்துட்டு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் லைக் CAE சாஃப்ட்வேர். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரிக்கல் மெத்தடை நிறைய ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் கீழே எழுதியிருக்காங்க. ஸோ ஃபினைட் எலமெண்ட் மெத்தட் அண்ட் பவுண்டரி எலமெண்ட் மெத்தட் அண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ there is a 4 different types of algorithms in numerical method. ஸோ FEA அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் பவுண்டரி எலமெண்ட் மெத்தட், ஃபினைட் வால்யூம் மெத்தட், ஃபினைட் டிஃபரன்ஸ் மெத்தட், இது மாதிரி 4 மெத்தட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம்ஸ் அதோட அல்காரிதம் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அல்காரிதம். ரைட். ஸோ இந்த நியூமரிக்கல் மெத்தடை பற்றி தான் நம்ம ஃபுல் செஷனில் இனிமேட்டுக்கு பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ எப்படிலாம் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் செஷனில் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ரைட். நெக்ஸ்ட் திங் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை வந்துட்டு இதையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அடிக்கடி காலேஜஸில் பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் லேப்ஸ், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் லேப், இந்த மாதிரி லேபுக்கெலாம் போவோம்ல, போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதில் வர ரிசல்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுவோம், எடுப்போம். ஸோ அனாலிட்டிக்கல் ரிசல்ட்டுக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி வந்த ரிசல்ட்டையும் என்ன பண்ணி பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இப்போ நம்ம பார்த்த 3 வேலிடேஷன் ப்ராசஸ்லேயே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரிசல்ட் இதில் தான் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 100% அக்யூரசி இருக்கும். ஸோ ஈவன் அனாலிட்டிக்கல் மெத்தடில் கூட ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரலாமே தவிர எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அனாலிட்டிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்துட்டு பர்ஃபெக்டாக இதோட எல்லா ஏரியாவும் நம்மளால் கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ ஆனால் இது மாதிரி இர்ரெகுலர் ஷேப்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் என்ன தான் இன்டகிரேஷன் போட்டு லிமிட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும் ஏதோ சம்வாட் ஏரியாஸ் வந்துட்டு என்ன ஆகிடும், மிஸ் ஆகி
ஒரு 0.2% என்ன ஆகும், நமக்கு எரர் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரரை வந்துட்டு அதில் நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. பட் இன் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பண்ணுறதே ஒரு காம்போனன்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்ட்டே வந்துட்டு கேரிட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈவன் ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங், ஸோ குவென்ச்சிங் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த எரர்ஸ் கூட என்ன ஆகிடும்னா ரிசல்ட்டில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது என்னது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது ரிசல்ட்டு. ஸோ பட் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தடுங்கிறது வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ரியல் டைமில் அந்த காம்போனன்ட் வந்து எப்படி இருக்கணும், கையில் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக வி ஹேவ் டு மேனுஃபேக்சர் தட் பர்டிகுலர் காம்போனன்ட். ஸோ ஆப்வியஸ்லி அது என்னது ஒரு டைம் கன்சூமிங் ப்ராடக்ட் தான், ப்ராசஸ் தான். ஏன் அப்படின்னா ஒரு காம்போசிட்டை அனலைஸ் பண்ணணும்னா எவ்ரி டைம் நான் ஒரு காம்போசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணணும், புது புது காம்போனன்ட் வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், டென்சைல் டெஸ்ட்லேருந்து கம்ப்ரெஷன் டெஸ்ட்லேருந்து அகைன் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், எல்லா டெஸ்ட்டையும் வந்துட்டு பண்ணி பார்க்கணும். ஸோ அதான் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யூஸ்வலி டோன்ட் அலோவ் மச் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பேராமீட்டர் வேரியேஷன். ஸோ என்ன பண்ண முடியாது, இப்போ காம்போசிட்டில் இருக்கிற காம்போசிஷன்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதோட பேராமீட்டரை வந்துட்டு ஈஸியாக மாற்ற முடியாது. அதுவே அனலிட்டிக்கல் மெத்தட்னா என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் நம்ம வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக கேல்குலேஷன் போட்டு பார்த்துடலாம். ஸோ அமாங் தீஸ் மெத்தட்ஸ் இதை வந்துட்டு நான் ரேங்க் பண்ணணும், இதோட அக்யூரசி லெவல் படி நான் வந்துட்டு இதை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்துட்டு அனலிட்டிக்கல் மெத்தடுக்கு போகும். ஸோ அனலிட்டிக்கல் மெத்தட் தான் வந்துட்டு என்னன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கும். தேர்ட் பிளேஸ் தான் வந்துட்டு என்னது, நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சார், ஸோ கம்ப்யூட்டரில் பண்ணுறது தானே ரொம்ப அக்யூரஸியாக இருக்கணும் ஹேண்ட் கேல்குலேஷனை விட அப்படின்னா கிடையாது. ஸோ நியூமரிக்கல் மெத்தடில் 80 to 85% ஆஃப் அக்யூரஸி தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். பட் அதுலேயுமே வந்துட்டு 90 to 95% வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். பட் வி நீட் என்ன சொல்கிறது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ஹை கான்ஃபிகரேஷனில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைனைட்டாக மெஷ் பண்ணி அனலைஸ் பண்ணால் தான் வந்துட்டு 95% ஆஃப் அக்யூரஸிலாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். பட் நெவர் ஒரு 100% அக்யூரஸி அப்படிங்கிறது நியூமரிக்கல் மெத்தடில் பாசிபிளே கிடையாது. இது ஏன் அப்படின்ட்டு நம்ம நியூமரிக்கல் மெத்தடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தட், நியூமரிக்கல் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் அப்பான் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பேசிக்காக நம்ம அல்டிமேட் ரூல் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மணி. ஸோ ரொம்ப கம்மியான நேரத்தில் எஃபெக்டிவாக என்ன பண்ணணும், பண்ணி அந்த வேலையை வந்துட்டு செஞ்சு முடிக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரியுது, ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான் வந்துட்டு ஹைலி அக்யூரஸியான ப்ராசஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ டேரெக்டாக எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா அகைன் வந்துட்டு அது எனக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும், டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ அதனால நான் அது பண்ண மாட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 100 டெஸ்ட் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதில் 50 to 70 டெஸ்ட்டை வந்து நான் எதில் பண்ணிடுவேன் அப்படின்னா நியூமரிக்கலில் பண்ணிடுவேன். ஸோ நியூமரிக்கலில் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறத, ஸோ 100 டெஸ்ட்டு வந்துட்டு நான் நியூமரிக்கல் மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு எவ்வளோ தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னா 30 தான் வந்துட்டு என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. ஸோ அந்த 30 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அனாலிட்டிக்கல் மெத்தடில் தியரிட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு பார்ப்பேன். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 15 to 10 வந்துட்டு தனியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன். அந்த 10 வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3 to 4 வந்துட்டு என்ன பண்ணுவேன், செப்பரேட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஏன்னா வந்துட்டு நியூமரிக்கல் மெத்தடில் அக்யூரஸி கம்மியாக இருக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கு அடுத்த அக்யூரஸி எதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா அனாலிட்டிக்கல் மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் தென் வி கேம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படிங்கிறதான் ப்ரொசீஜர், ரைட்? ஸோ லெட்ஸ் see about நியூமரிக்கல் மெத்தட். ஸோ நியூமரிக்கல் மெத்தடை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 ப்ராட் கேட்டகரியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட் ஆர் ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ், ஸோ பவுண்டரி எலமெண்ட் மெத்தட், ஃபைனைட் வால்யூம் மெத்தட், ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட், ரைட்? இந்த ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட 3rd year ஃபைனல் செமஸ்டர்னு நினைக்கிறேன், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பேப்பராக இருக்கும். பட் எந்த அளவுக்கு அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படிங்கிறது தெரில. பட்
இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா கான்செப்டும் ஆன்சிஸை பற்றி நம்ம பார்க்க போகிற எல்லா கிளாஸஸ்லையுமே இந்த ஃபினைட் எலமெண்ட்டோட டச் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ ரைட் ஃப்ரம் நோட்ஸ்னா என்ன, எலமெண்ட்ஸ்னா என்ன, டிஸ்கிரிட்டைசேஷன்னா என்ன அப்படிங்கிற எல்லா ப்ராசஸுமே இதில் தான் வரும். ஸோ ஃபினைட் எலமெண்ட் அனாலிசிஸில் தான் வரும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது 3rd இயர் இல்லை 2nd இயர் அந்த மாதிரி பசங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபினைட் எலமெண்ட் பேப்பரை வந்து என்ன பண்ணிடாதீங்க, அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி எ சிஏஇ லைன், ஸோ சிஏஇ லைனுக்குள்ள நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபினைட் எலமெண்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேப்பர். ஸோ அதை அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பவுண்டரி எலமெண்ட் மெத்தட், ஸோ BEM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஃபினைட் வால்யூம் மெத்தட் அண்ட் ஃபினைட் டிஃபரன்ஸ் மெத்தட். ஸோ இந்த ஒவ்வொரு மெத்தடை பற்றியுமே இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட். ஸோ ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட் இஸ் அ நியூமரிக்கல் technique to find the approximate solution to the boundary values problem in a partial differential equation. It refers to a finite element analysis. So further the theory ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நேம்லே இருக்குது. ஸோ ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட். ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்குது அப்படின்னா அந்த ஷேப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபைனைட்டாக டிவைட் பண்ணிக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி ஆஃப்டர் தட் அந்த ரிசல்ட்டை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அவுட்புட்டாக கொடுக்குறோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட் ஆர் ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லெட் அஸ் ஹேவ் அ எக்ஸாம்பிள். ஓகே, சி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்துட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம் ப்ரீவியஸாகவே பார்த்தோம். பட் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ரைட், எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். ரைட், ஸோ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது டேரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்கா? ஸோ ஏரியா வேணும். ஏதாவது டேரெக்டாக ஃபார்முலாஸ்? ஆப்வியஸாக டேரெக்டாக ஃபார்முலாஸ் வந்துட்டு என்னது கிடையாது. ஸோ பட் வந்துட்டு இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு சி இதை இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிஸ்கிரிட்டைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்ததை எனக்கு தெரிஞ்ச ஷேப்புக்கு நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு 1, சாரி இது 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. ஸோ எனக்கு ஸ்கொயருக்கோ இல்லை ரெக்டாங்கிளுக்கோ ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாலாம் நான் என்ன பண்ணுவேன், இதோட சைஸஸை வந்துட்டு போட்டு இதுக்கான ஏரியாவை செப்பரேட்டாக நான் கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த 9 ஏரியாவே நான் என்ன பண்ணுவேன் ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஏரியா வந்துட்டு என்ன பண்ணிடும் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஏரியா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன். ரைட், ஸோ அப்போ ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை ஒரு இன்ஃபைனைட் ஷேப்பை ஃபைனைட் ஷேப்பை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஃபைனைட் ஷேப்பை ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட், ஸோ செப்பரேட் எலமெண்ட்டாக அதை நான் செப்பரேட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டாக அனலைஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ரைட், ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பவுண்டரி எலமெண்ட் மெத்தட். ஸோ BEM, a boundary element method is a technique for solving a range of engineering problem or physical problem. ஸோ அப்படியே வீடியோ வைஸ் பண்ணி இந்த தியரி படிங்க. ஸோ நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரைட், ஸோ பவுண்டரி வால்யூம் மெத்தட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து பார்ப்போம் பவுண்டரி வால்யூம் மெத்தடை. ஸோ
பவுண்டரி வால்யூம் மெத்தட். ஸோ இந்த பிவிஎம் அப்படிங்கிற மெத்தடை மோஸ்ட்லி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா NVH ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்துட்டு நாய்ஸ் பற்றியோ இல்லை வாய்ஸ் பற்றியோ இல்லை வைப்ரேஷன் பற்றியோ இல்லை ஹார்ஷ்னஸ் பற்றியோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் இந்த பிவிஎம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா நமக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ நாய்ஸ் பற்றியான ஒரு ரிலேட்டட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது நான் ஒரு ரூமில் இருக்கேன். ஸோ இந்த ரூம் அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் ப்ரூஃபில் இருக்குது. நான் பேசுகிறது வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது, இல்லை வந்துட்டு வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த சவுண்ட் வந்துட்டு உள்ளார வராது. அந்த மாதிரியான அக்கூஸ்டிக் ரிலேட்டட், ஸோ சவுண்ட் ரிலேட்டட் இல்லை நாய்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிவிஎம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த பஸ் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு பஸ் அப்படின்னு வச்சுப்போம். மேபி அந்த பஸ்ஸில் வந்துட்டு விண்டோ சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ சில நேரத்தில் நம்மளே வந்து நோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா பஸ்ஸு போகிற அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு என்ன ஆகும், பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட ஃபிங்கரை வந்துட்டு அந்த விண்டோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சும்மா அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்துட்டு என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் அப்படிங்கிறது ஒரு டேம்பராக வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வைப்ரேஷன் ரிலேட்டட், டேம்பிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணணும்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், பிவிஎம் மெத்தடை வந்துட்டு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரொசீஜர். ரைட். த நெக்ஸ்ட் திங், ஃபைனைட் வால்யூம் மெத்தட். ஸோ இந்த ஃபைனைட் வால்யூம் மெத்தடுங்கிறதும் FEAல வந்துட்டு ஒரு இந்த நியூமரிக்கல் மெத்தட்லேயே FEA எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த ஃபைனைட் வால்யூம் மெத்தடும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடாலஜி தான். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்டு கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கான எல்லா ப்ரொசீஜருமே எதுலேருந்து தான் வரும் அப்படின்னா இந்த ஃபைனைட் வால்யூம் மெத்தட்லேருந்து தான் வரும். ஏன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எதை எடுத்தாலுமே அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸோட ரிலேட் ஆகி வரும். அப்போ நமக்கு எப்படியுமே வந்துட்டு ஃபைனைட் வால்யூம் மெத்தட் வந்துட்டு யூஸ் ஆகும். ரைட். ஸோ ஃபைனைட் வால்யூம் மெத்தட் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் CFD சாஃப்ட்வேர்ஸ். ரைட். என்ன சார் இதுக்கும் FEAக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, FEA பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸில் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எப்போதுமே ஒர்க் பண்ண முடியும். பேசிக்காக பார்த்தோம்னா FEA வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் வந்துட்டு என்னது மோஸ்ட்லி சூட்டபிள்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சரை நான் அனலைசிஸ் பண்ண போகிறேன் இல்லை ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா FEA யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ சாலிட்னா சாலிட்குள்ளாரே தான் வந்துட்டு என்டையர் அனாலிசிஸும் நடக்கும். பட் இன்கேஸ் நான் ஒரு ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணணும், சாலிட் ப்ளஸ் லிக்விட் இருக்குது, இல்லை வந்துட்டு சாலிட் அண்ட் கேஸ் இருக்குது, ரெண்டு கேஸோட ஃப்ளோவை நான் அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளோ அனாலிசிஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நான் பண்ண போகிறேன், வால்யூம் ரிலேட்டடாக வருது அப்படின்னா நம்ம என்ன இது பண்ணலாம் அப்படின்னா ஃபைனைட் வால்யூம் மெத்தட் அப்படிங்கிறத நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ that is called finite volume method. So next, finite difference method. So இது வந்துட்டு 4th category. ஸோ அந்த finite difference method அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எனக்கு ஒரு கேஸ் இருக்குப்பா, அந்த இதில் வந்துட்டு நான் ஃபைனைட் வால்யூம் மெத்தடும் யூஸ் பண்ணணும், பவுண்டரி எலமெண்ட் மெத்தடுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேசஸ் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு வல்கனம் வந்துட்டு என்ன ஆகுது, பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த வல்கனம் பிளாஸ்ட் ஆகிறப்ப ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், டெவலப் ஆகிருக்கும். டியூ டு அந்த இது வெடிக்கும் போது வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனை நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இதோட ஃப்ளோ, ஸோ இதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இப்படி வெளில வந்துட்டு வருது. ஸோ இதோட ஃப்ளோவை நான் அனாலிசிஸ் பண்ணணும், தட் மீன்ஸ் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எந்த மெத்தட் வேணும், FVM வந்துட்டு என்ன வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வைப்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு BEM வேணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தடையுமே நான் கோரிலேட் பண்ணுறதுனால இந்த ரெண்டு மெத்தடுமே எனக்கு வேணும். ஸோ அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு மெத்தட் தான் ஃபைனைட் டிஃப்ரென்ஸ் மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்டு ஃபைனைட் டிஃப்ரென்ஸ் மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு டிசைனை வேலிடேட் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அனலிட்டிக்கல் மெத்தட், நியூமரிக்கல் மெத்தட், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ அதில் CAE அப்படிங்கிறது நியூமரிக்கல் மெத்தடில் வரும்.
அந்த நியூமரிக்கல் மெத்தடை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்தராக அதில் ஒரு 4 கேட்டகரி வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சிஏயோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஸோ CAEயோட ஒர்க் ஃப்ளோ, ஹவு CAE ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எப்போதுமே ஒரு கேட் ஜாமெட்ரி வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது வந்துட்டு ஒரு கேட் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவரு ஒரு டிசைனை வந்துட்டு என்ன பண்ணுவார், நமக்கு போட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த டிசைனை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மெஷ் பண்ணணும். ஸோ மெஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்கிரிட்டைஸ் பண்ணுறது, டிஸ்கிரிட்டைசேஷன் ப்ராசஸ். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இன்ஃபைனைட் ஆப்ஜெக்டாக இருக்கிறத ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை பற்றிலாம் நெக்ஸ்ட்டு FEA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ வரும். ஸோ அதில் மெஷிங் பற்றிலாம் இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மெஷ் பண்ண மாடலுக்கு பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ ரிசல்ட் மேபி ஃபிட்டிக் ரிசல்ட்டாக இருக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரிசல்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஒரு CAEயோட ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு CAD மாடல், அண்ட் தென் ஆஃப்டர் தட் we need to mesh, after that we need to apply the boundary condition and we need to find the results, right? ஸோ ஒரு ஓவராலாக CAE பற்றியான ஒரு ஃபுல் இன்ட்ரோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அனலிட்டிக்கல் மெத்தடுக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். See you on next video.